ஸ்ரீ குருப்பியோ நமக. கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாகிய குருவாயூரப்பன் பல அற்புத லீலைகளை நிகழ்த்தியிருக்கிறார். அவரது பொற்பாதங்களை எந்நேரமும் நினைத்து நாம் துதித்து வர வேண்டும். அப்படி செய்தால் கொடிய நோய்களிலிருந்து விடுதலை பெற்றுவிடலாம். இதற்கு சாட்சி நாராயண பட்டதிரி. நாராயணீயம் இயற்றிய நாராயண பட்டதிரி பரந்தாமனான ஸ்ரீமன் நாராயணனின் அவதார மகிமைகளை விளக்கும் அமரகாவியம் ஸ்ரீ நாராயணீயம். இதிலுள்ள ஸ்லோகங்களை ஒவ்வொன்றாக நாராயண பட்டதிரி பாட குருவாயூரப்பன் அதுக்கு பிரத்யக்ஷமாக தலையசைத்து ஒப்புதல் அளித்திருக்கிறார். இதிலிருந்தே இதன் மகிமையை நாம் ஊகித்து அறிந்து கொள்ள முடியும். இந்த நாராயண பட்டதிரி கேரள மாநிலத்தில் திருநாவாய் என்ற ஊரில் மேல்பத்தூர்னு ஒரு இடத்துல பிறந்திருக்காரு. இவரின் குரு அச்சுத பிஷாரடி. குருவிடமிருந்து எல்லாம் கற்றறிந்த நாராயண பட்டதிரி கொடுக்க வேண்டிய குருதட்சணைக்கு பதிலாக குருவின் வாத நோயை பெற்றுக்கொண்டார். வாத நோயால் அவதிப்பட்ட பிறகு இதிலிருந்து விடுபட மலையாள மிக பெருங்கவியான துஞ்சத்தெழுத்தஞ்சன், அதாவது அவர்தான் ராமாயணம் எழுதியிருக்கார். நம்ம தமிழில் கம்பர் ராமாயணம் இயற்றின மாதிரி மலையாளத்தில் ராமாயணம் இயற்றினது துஞ்சத்து எழுத்தச்சன். இந்த ராமாயணத்துக்கு பேர் அத்தியாத்ம ராமாயணம். அவரோட அறிவுரைப்படி மச்சந்தொட்டு கூட்டுக என்று அவர் சொன்னார். அதோட உட்பொருளை அறிந்து நாராயணியத்தை இயற்றினார். மச்சம் தொட்டு கூட்டுக என்றால் மத்ஸ்யாவதாரம் தொட்டு உன்னோட காவியத்தை தொடங்குன்னு அவர் எழுத்தச்சன் சொல்லியிருக்கார். பட்டதிரி ஒவ்வொரு தசகத்திலையும் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஸ்ரீ குருவாயூரப்பன் நேரடியாக உரையாடின மாதிரி தான் ஸ்லோகங்களை எழுதியிருக்காரு. அவரோட சொந்த அனுபவத்திலிருந்தும் கண்ணீர் துளியிலிருந்தும் வந்த ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் படிக்கிறதே ரொம்ப புண்ணியம். நாராயணியத்தை இயற்றும்போது தெய்வீக உணர்வு ஸ்ரீ குருவாயூரப்பன் பட்டதிரி முன் காட்சி தந்தார். பல முறை காட்சி தந்திருக்கிறார். அதை விளக்க அவரிடம் வார்த்தைகளே இல்லைன்னு அப்புறம் பின்வரும் ஸ்லோகங்களை சொல்லியிருக்கார். இந்த நாராயணத்தில் 100 தசகங்கள் இருக்குது. ஒவ்வொரு தசகத்திலேயும் 10 முதல் 12 ஸ்லோகம் வரையும் இருக்கும். பெரும்பாலான தசகங்களில் 10 ஸ்லோகம், சில தசகங்களில் 11-12 ஸ்லோகம் வரையும் இருக்குது. இந்த நாராயணியத்தை ஃபுல் தசகத்தையும் பூரா விளக்கத்தோட நம்ம வரும் எபிசோடுகளில் போடலான்னு நினச்சின்னு இருக்கோம். எல்லாம் குருவாயூரப்பன் கருணை. ஸ்ரீ குருவாயூரப்பன் மலரடிகளே சரணம்.